பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஏய், இன்னைக்கு என்னடி சாப்பாடு கொண்டு வந்த? இன்னைக்கு எங்க வீட்ல அரிசி பருப்பு சாப்பாடு. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதனால எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தேன். எரும மாடே, பிரியாணி கொண்டு வந்தனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இதே எதுக்கடி 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா? சரி ஓகே, சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்ல நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், எங்க அம்மா பாவக்காய் குழம்பு தான் வச்சு கொடுக்கணும். பாவக்காய் குழம்பு. ஆனா அவளுக்கு மட்டும் தக்காளி சாப்பாடு, எனக்கு மட்டும் பாவக்காய் குழம்புடி. கேட்டா உனக்கு வயிறெல்லாம் புழு புழுவா இருக்கடி, பாவக்காய் குழம்பு தான் சாப்பிடணும். ஆனா எங்க அம்மா கிட்ட தெரியவா போது, நான் கீழே கூட்டிட்டு போயிருவேனே. நான் போய் சொல்லி கொடுத்துருவேன். இந்த முட்டைக்கடி இருக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. நந்து, உனக்கு பாவக்காய் குழம்பு வேணுமா? அடிச்சிருவேன். எனக்கு பாவக்காய் குழம்பா? இல்ல நந்து, உனக்கு தானே உடம்பு சரியில்லை. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் பாவக்காய் குழம்பு தரணுமா. மூஞ்சி போடி. ஏய் கவின், கார்த்திக், ராஜேஷ், மூர்த்தி, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்ப எங்க சேர்த்துக்க மாட்டீங்களாடா? என்ன சேர்த்துக்காமல பழனி முத்து, நீயும் தான். ஏய் போர் அடிக்குதுல. என்னடா அந்த பிள்ளைங்களை கூட்டு வம்பளுக்கலாமா? ஆனாண்டா, ஏதாவது பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா ஆனா பாத்துக்கலாம்டா. உன் பேர் என்ன? ஏய், யாரோ புதுசா ஒரு சார் வந்திருக்காங்கடி. குட் மார்னிங் சார். ஆல்க வளமுடன். இது குட் மார்னிங்கா? டே ஸ்டூடெண்ட்டடா. காலை வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். காலை வணக்கம். குட் மார்னிங் சார். சார், ஏழாவது ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? மொத்தமே 6 சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க. நீங்க ஒரு டீச்சர் வந்திருக்கீங்களா, அதனால தான். அதனால ஏழாவது ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? மேடம் மக்கு கூப்பிட்டீங்களா? எல்லா கூப்பிட்டு இங்கதான் இருக்கும் போல. டே நான் ஸ்டூடெண்ட்டடா, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இதுவும் நல்லாதான் இருக்கு. நானே ஒரு தற்குறி. நல்லா பாரு, இவனை பாக்கும்போது டீச்சர் மாதிரியா இருக்கு. எனக்கு அப்படி தெரியலதான். ஒருவேளை டீச்சரா இருந்தா? இவனை எங்கேயோ பாத்திருக்கேன்டி நானு. ஆனா டீச்சருங்கறீங்க, டீச்சர் அளவுக்கு வேணும் ஒருத்தா? ஐயா, தாங்கள் தமிழுக்கு வருகிறீர்களா? தமிழ் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப தப்பா இருக்குது ஐயா. வாங்கள். என்ன தமிழ் படிக்கிறீங்க? சரி சரி, எல்லாரும் அமைதியா இருக்கணும். என்ன யூனிஃபார்ம் தச்சு வரலன்னு கலர் ட்ரெஸ்ல வந்தா இனி சாருன்னு நினைச்சிட்டானுங்களே. டே பிரவீனு, ஒரு ரேஞ்சே வேறடா. சரி, இது நல்லாத்தே இருக்கு. நம்மள எவன் கேட்க போறான்? சரி, போய் கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து மிரட்டுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க ஆசிரியர். ஐயா, நீங்க என்ன ஆசிரியர் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? மொத்தம் எங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குங்க ஐயா. அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் பாட ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு வர்றீங்க? இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்டா நான் எப்படா பதில் சொல்லுவேன்? ஆமாங்க ஐயா, நீங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு வர்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா. சீக்கிரம் சொல்லுங்க. முதல்ல இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாதே. என்ன சொல்லலாம்? ஐயோ, என்ன இருக்குன்னு வேற தெரியலையே. நம்ம 10th படிச்சது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். இதுல வேற 6 சப்ஜெக்ட்ங்கிறாங்க. 6வது என்ன சப்ஜெக்ட்னு வேற தெரியலையே. ஐயோ, நான் ஒரு தற்குறிடா, என்னைய போய் நம்புறீங்களே. ஐயோ டே டே, கொஞ்சம் என்ஜாய் வேற பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, எல்லாம் தற்குறிங்க மாதிரி தான் தெரியுது. நம்மளாம் ஒண்ணு அடிச்சு விடுவோம். நான் உங்களுக்கு தமிழுக்கு வர துணைப்பாட ஆசிரியர். ஐயா, ஒரு ஐயம் ஐயா. ஐயம் புய்யம்லாம் ஒண்ணும் கிடையாது, பேசாம இருங்க. ஒரு டீச்சர் வந்திருக்கேன், சும்மா வந்தோடனே ஐயம் புய்யம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு என்ன மரியாதை? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் போய் சேர்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். சேர் எங்க இருக்கு? ஐயா, எனக்கு கூட ஒரு ஐயம் ஐயா. எல்லாருக்குமே ஐயம் ஐயா. ஏபா, சரி என்ன ஐயம் சொல்லுங்க. அது ஆகப்பட்டதுங்க ஐயா. தமிழ்ங்கிறது ஒரே ஒரு பாடம் தானங்க ஐயா. நீங்க என்ன அதில் துணை பாடம் என்ற ஒரு பாடத்தை புகட்டி உள்ளீர்கள்? அதற்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அல்லவா? அந்த காரணத்தை கூறுங்கள் ஐயா. ஆமாங்க ஐயா, துணைப்பாடம்னு எதுவும் தனியா கிடையாது. என்ன இல்ல தற்குறிங்க இருப்பானுங்கன்னு நினைச்சு எல்லாம் தெளிவான கேள்வி கேட்கிறானுங்க. சரி, அடிச்சு விடுவோம். அதாவது என் மாணவ மனைவிகளே. ஏய், கன்ஃபார்ம் சொல்றேன், இவன் டீச்சரே கிடையாது. அவன் டீச்சர் மாதிரில பிஹேவ் பண்றான். அடிச்சு சொல்லுவேன், இவன் டீச்சரே கிடையாது. மாணவிகளுக்கு மனைவிங்கறான். ஏய், சுத்த நான்சென்ஸா இருக்கு. என்னடி அந்த பட்டை கீழ இருந்துட்டு நான்சென்ஸ் போன்சென்ஸ் சொல்லிட்டு இருக்கறா? சாத்து. ஐயா, தாங்கள் ஏதோ சொன்னீர்கள், ஆனால் எங்கள் காதில் அது வேற மாதிரி விழுந்தது ஐயா. சொல்றது எல்லாமே வேற மாதிரி தான் உங்களுக்கு விழுகும் இல்லையா? ஒரு டீச்சர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியலையா? அதுவும் தமிழ் சாரு. சரி சரி, உங்க எல்லாத்துக்கும் நீதான் பாடம் இருக்கணும். என்ன, உங்க தமிழ் ஆசிரியரை நான் தான் துணை பாடத்துக்கு வர்றேன், புரியுதா? சரி இருங்க, நான் போய் சேர்ல உட்காடுறேன். ஐயா, எனக்கு ஒரு ஐயம் ஐயா. இன்னொரு தடவை ஐயம் ஐயம் பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. வாய் முடிஞ்சு பேசாம இருங்க. இப்ப நான் உங்களை கேள்வி கேட்பேன். இருங்க வரேன். நான் போய் சேர்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். சரிங்க ஐயா. டி மச்சான்ஸுங்களா, எனக்கு என்னமோ டீச்சர் மாதிரி தெரியலடா. அப்படிலாம் கிடையாதுடா. இதுக்குன்னு ஏதாவது சப்ஜெக்ட் வேணா தனியா இருக்கும். நம்ம இது வரைக்கும் 11th 12th வந்திருக்கோமா, இதானே ஃபர்ஸ்ட் டைம். அதனால இருக்கும். இது பேசுறது என்னன்னு கேட்கலாம். ஆனாலும் பிரவீனு, உனக்கு ரொம்ப தான் தைரியம். என்ன, முதல் நாள் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து உன்னை சாருன்னு நம்பிட்டானுங்க. இது இப்ப வேற டீச்சரோட சேர்ல வேற வந்து உட்கார்ந்துட்ட. கலக்கு கலக்கு. என்னடா மாணவர்களே அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
என்னை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது உங்களுக்கு? ஒன்றுமில்லைங்க ஐயா. தமிழில் இருப்பது ஒரே ஒரு பாடம் தான். ஆனால் தாங்கள் துணை பாடம் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்திருக்கிறீர்களா? அதனால ஒரு ஐயத்தில் பார்க்கிறோம் ஐயா. என்ன மாணவர்களே, சரிதானே? ஆமாம் ஆமாம் ஐயா, எனக்கு ஒரு ஐயம் ஐயா. வந்த உடனே எல்லாம் ஐயம் கேட்க கூடாது. இப்படி ஐயம் கேட்டு என்னை நீங்கள் சோதித்து விட்டீர்கள் என்றால் அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் பாடம் எடுப்பது? இப்படி இருந்தீர்கள் என்றால் என்ன செய்வது? சரி, என்ன ஐயம் சொல்லுங்கள். ஐயம் இருப்பதெல்லாம் ஓகே தான், ஆனால் பாட சம்பந்தப்பட்டது எதுவும் கேட்டு விடாதீர்கள். ஏனென்றால் ஐயாவுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இல்ல மாணவா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன எல்லாம் அறிந்து கொண்டுதான் இங்கு நான் வருவேன். புரிகிறதா? சரி, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய பெயர் என்னவென்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா? ஐயாவின் பெயரை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? நீங்களே தான் சொல்ல வேண்டும் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. அதாவது என்னுடைய பெயர் என்னவென்றால், மாணவர்களே, அது மச்சான், துணைப்பாட ஐயாவுக்கு என்னாச்சு? தமிழ் ஐயா பார்த்தோன்னா அணகொண்ட மாதிரி ஆணும் வாய் புழுக்கிறாரு. அதான்டா எனக்கும் தெரியல. துணைப்பாட ஐயா, உங்கள் பெயரை தான் நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். திடீரென்று தமிழ் ஐயாவை பார்த்தவுடன் ஏன் இப்படி அடகொண்ட மாதிரி வாயை திறக்கிறீர்கள்? தமிழ் ஐயா, அவர்தான் எங்களுக்கு துணைப்பாட ஆசிரியராமா. ஐயா, ஒரு ஐயம் கேட்டால் கூட தெளிவாக சொல்லுகிறார் ஐயா. யார் பணி? ஐயா, அது ஐயா பள்ளி மாணவன் ஐயா. பள்ளி மாணவனா? சரி, பள்ளி மாணவனுக்கு ஆசிரியரின் நாற்காலியில் என்ன வேலை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா, அது ஐயா, நாற்காலி கொஞ்சம் தூசி இருப்பதாக எனக்கு தெரிந்தது ஐயா. துடைத்து விட்டு போகலாம் என்றுதான் நினைத்தேன். அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் ஐயா. துணைப்பாட ஐயா, எனக்கு ஒரு ஐயம். இந்த எருமிங்களா, நான் தான் சொன்னேன்ல, அவன் எங்கடி பார்த்த துணைப்பாட ஐயா மாதிரி தெரியுதா? நாங்களே ஒரு நிமிஷம் நம்பிட்டோண்டி. மூஞ்ச பார்க்கும் போதே நினைச்சேன் இவெல்லாம் துணைப்பாட ஐயாவா இருப்பான்னு. பாத்துதான் கெஸ்டியா. கொஞ்சம் வாயை மூடுறியா? எக்ஸ்கியூஸ் மீ, பிரீத்தி உனதான் சொன்ன வாயை மூடிட்டு இருந்து, சரியா? எப்படி அவளை இந்த கலாய்க்கிற? அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். ஐயா, துணைப்பாட ஐயா அவர்கள் என்ன ஐயம் என்றாலும் கேட்டு தெளிவாக சொல்லுவார் என்று சொன்னார் ஐயா. இப்போ எதுக்கு உங்கள் முன் இப்படி பயந்து சாகிறார் என்று தெரியவில்லை ஐயா. இதற்கு சரியான கேள்வியை தாங்கள் தான் கேட்க வேண்டும் ஐயா. இடம் நினைத்த குறியீடு ஐயா. சரி, அதற்கு எதற்கு சேரில் உட்கார வேண்டும்? இன்னும் தாங்கள் எந்திரிக்கவே இல்லை. தமிழையாயை பார்த்தவுடன் கூட. ஐயா, அது ஐயா, மன்னித்து விடுங்கள். பள்ளிக்கு வந்த முதல் நாளே இப்படிதான் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொள்வீர்களா? ஐயா, இல்லைங்க ஐயா, அது ஐயா, மன்னித்து விடுங்கள் ஐயா. முதலில் பள்ளி சீருடையில் தான் வர வேண்டும் என்று பள்ளியில் உத்தரவு போட்டு இருக்கிறார்கள் அல்லவா முதலமைச்சர்? ஐயா, தாங்கள் தவறாக கூறுகிறீர்கள். முதலமைச்சர் ஒன்றும் அப்படி சொல்லவில்லை ஐயா. நம்ம பள்ளியின் முதல்வர் தான் அப்படி சொல்லி இருக்கிறார். மாற்றி சொல்லி விட்டீர்கள் ஐயா. சரி, விடுங்கள் மாணவர்களே. முதல் அமைச்சர் சொன்னால் என்ன, பள்ளியின் முதல்வர் சொன்னால் என்ன, எப்படி சொன்னாலும் ஒருவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதற்கு ஏற்ற போதுதான் நடந்து கொள்ள வேண்டும். மாணவரே, உன்னுடைய பள்ளி சீருடை எங்க பாரு. எல்லாரும் எவ்வளவு அழகாக பள்ளி சீருடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உனது பள்ளி சீருடையை போட்டுக்கொண்டு நாளிலிருந்து ஒழுங்காக பள்ளிக்கு வரவும். முதல் நாளே என்னிடம் நீ அசிங்கப்பட்டு விட்டாய். ஐயா, இல்லைங்க ஐயா, நான் வேணுமென்று செய்யவில்லை ஐயா. அது ஐயா, இது பள்ளி சீருடை தையலுக்கு தைக்க கொடுத்துருக்கோம் ஐயா. அது தைத்து வந்த பிறகு ஐயா நான் போட்டு விட்டு வருகிறேன் ஐயா. அப்போ அதுவரை உள்ளிருக்கும் உள்ளாடையை மட்டும் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வா. என்ன சரியா புரிகிறதா? பள்ளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. அதன் போல் நடந்து கொள். இனிமே இப்படி நடந்து கொள்ளாதே மாணவா. போய் உட்காரு. இனிமே இந்த மாதிரி நடக்காது ஐயா, மன்னித்து விடுங்கள். தெரியாம இப்படி பண்ணிட்டேன். போ. நில்லு மாணவா, உன்னுடைய பெயர் என்ன? ஐயா, என்னுடைய பெயர் பிரவீனுங்க ஐயா. பிரவீன், எவ்வளவு அழகான தமிழ் பெயர். அப்புறம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழை மதிக்க கற்றுக்கொள். இப்படி நீ நடந்து கொள்ள கூடாது. நாளைக்கு என்னுடைய வகுப்பில் நீ படிக்கும் போது நல்ல மாணவர் என்று நீ தேர்ச்சி பெற வேண்டும். புரிகிறதா? நான் ஒரு தமிழ் ஆசிரியர், அதை புரிந்து நடந்து கொள். போ. மன்னித்து விடுங்கள் ஐயா, வருகிறேன். மாணவர்களே, எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரே சத்தமாக இருக்கிறது. சரி, ஓகே. உங்களுக்கு கால அட்டவணை கொடுத்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் வகுப்பு ஆசிரியர் கொண்டு வந்து கால அட்டவணையை தருவார். அதை பார்த்து விட்டு அந்தந்த வகுப்புக்கு யார் வருவார்களோ அவர்களை கூப்பிடுங்கள். அப்புறம் புத்தகமும் அலுவலகத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள்.
ஒரு 5 பேர் மட்டும் எழுந்து போய் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். சரி சரி, சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். மாணவிகளில் 3 பேரு, மாணவர்கள் 2 பேர் செல்லுங்கள். போய்விட்டு புக்கை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் மாணவர்களும் 3 பேரும் செல்லுங்கள். சென்று புத்தகத்தை வாங்கி வாருங்கள். உங்கள் கால அட்டவணையில் முதல் கால அட்டவணை என்னவென்று எனக்கு தெரிவியுங்கள். தமிழ் கால அட்டவணை எப்போ வந்தாலும் முதலில் என்னை வந்து கூப்பிடுங்கள். நான் வந்து உங்களுக்கு வகுப்புகளை தொடங்கி விடுவேன். புரிகிறதா? எனக்கு ஒரு ஐயம் ஐயா. ஐயா, தமிழ் துணை பாடத்திற்கு தனியாக ஆசிரியர் இருக்கிறோம் என்று இன்றுதான் தெரியும் ஐயா. ஒரு நிமிடத்தில் எங்களை ஏமாற்ற பார்த்தீர்கள் ஐயா. சரிடா, எல்லாரும் ஓவரா பண்ணாதீங்க. என்ன இப்ப என்ன பண்ணிட்டு அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு கொலகுத்தப்பட பண்ண ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். என்ன டோன்ட் வரி. முத நாள் யூனிஃபார்ம் போடாம வந்துட்டேன். அதுக்கு நீங்களே ஐயாவை தானே நினைச்சீங்க. அதனாலதான் நானும் சேர்த்து கலாச்சேன். இதை விட்டுட்டு சும்மா நொய் நொய்ங்கிறானுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் அரசியல சாதாரணம். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு என்னைக்குமே பேசக்கூடாது. புரியுதா? சரி, என்னோட பெயர் பிரவீன். எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். இல்லைங்க ஐயா, எங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாதுங்க ஐயா. ஏனுங்க ஐயா, நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க ஐயா. ஏமாத்துற மனசுல ஏத்துக்க முடியாதுங்க ஐயா. சரி, தெரியாம பண்ணிட்டாப்ல. இனி இவரு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாஸ்ல இவரு நம்ம தான் ஒருத்தன். வாரத்துல 2 நாள் பிடி பீரியட். ஒரு நாள் அந்த பிடி நம்மளே எக்ஸசைஸ் பண்ண சொல்லும், இன்னொரு நாள் தான் பிடி விளையாட விடும். ஆனா நம்ம 2 நாளுமே பிடி விளையாடுறோம். ஓகே, இந்த ஃப்ரீ பீரியட்ல ஒண்ணு இருக்கும்லடா, அதெல்லாம் இல்லையாடா? அட போடா, அது பிடி பீரியட் 2 இருக்கு, அதுவே போதுமோ. என்ன நீங்களே எங்கள மாதிரி பீரியட் செக் பண்ண வந்தீங்களா? நாங்களா படிக்கிறவங்க, படிக்கிறதுக்கான பீரியட் தான் பார்க்க வந்தோம். நாங்க மட்டும் மாடு மேய்க்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பொய் சொன்னவங்களா நம்ம கிட்ட பேச வேணாம்டா. ஐயா, இப்ப நீ பேசறதா உட்கார்ந்து பாரி வச்சு அழுதிட்டு இருக்கனா? மூஞ்சிங்களல பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியலையே. உள்ள உட்கார்ந்து தானே சசி, அவன் கூட படிப்பானே ஏத்துக்கலாம். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை பார்த்தா தெரியாது, பார்க்கத்தான் தெரியும். சரி சரி, தெரியாம போய் சொல்லிட்டோம். அதுக்காக இவ்ளோ கோவமா? இப்ப நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணே. ஆமா, உங்க கூட ஒரு முட்டைக்கண்ணு நிப்பானே, அவன் எங்க? என்ன சொன்னா? முட்டைக்கண்ணா? எங்க ஃப்ரெண்ட் பார்த்து முட்டைக்கண்ணுங்கறியா? அங்க நிக்கிறான் பாரு, அவன்தான். சாரி, நீ பக்கத்துல இருக்கிறது தெரியாம முட்டைக்கண்ணுன்னு சொல்லிட்ட. பரவாயில்ல, நீ தானே சொன்ன, இருக்கட்டும். என்னடா இந்த வழி படிக்கிறான்? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா? இதானே நான் நேம் சொல்லும்போது நீ கலாச்சிக்கிட்டு இருந்த. உனக்கு உங்க கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதெல்லாம் ஈஸி, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். நல்லாவே படிக்க மாட்டேன், நான் ஓபி அடிச்சிட்டே இருப்பேன். கிளாஸ் டைம்ல சாப்பிடுவேன், தூங்குவேன். ஏன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. நல்லா படிக்கிற பசங்க கூட வச்சுக்கோ. என் ஃப்ரெண்ட் மகா இருக்கால, அவ நல்லா படிப்பா, அவ கூட வச்சுக்கோ. நானும் நல்லா படிக்க மாட்டேன். நல்லா படிக்காத நீயும் நல்லா படிக்காத நானும் சேர்ந்தாதான் உருப்பிடுவோம். அப்படியா? அதுவும் நல்லாதான் இருக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸ். என் பேரு பிரீத்தி, உன் பேரு ராஜேஷ். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நம்ம 2 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்ல நீ எனக்கு காட்டணும், உனக்கு நான் காட்டுவேன். நீ நல்லாவே படிக்க மாட்டியே. நீ தான் நல்லா படிக்க மாட்ட. 2 பேரும் மாத்தி மாத்தி எழுதுவோம். அப்படியா? அதுவும் சரிதான். ஓகே. ஏய், ரொம்ப பண்ணாதடா கருவாயா. இப்போ என்ன போய் சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் எல்லாரும் இப்படி தான் கலாய்ப்ப. சரியா? எல்லாரும் கலாய்க்கும்போது அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீ என்னமோ ஓவரா பண்ற. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் தெரியுமா? அதுக்கு சீன் போடவே கூடாது. பாரு, உன் ஃப்ரெண்டே என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி நல்லா பழக்கமாயிட்டாரு. நம்மள பேசி பழகலாம். சாரிடா. அப்படிலாம் மன்னிக்க முடியாது. ஏன்னா சாக்லேட் வாங்கி கூட அப்புறம் நான் மன்னிக்கிறேன். ஏய், நானே ஒரு உருப்படாத கேஸ் ஏன்ட்ட போய் சாக்லேட் கேக்குறேன். எங்க வீட்ல 1 ரூபாய் கேட்டா 1000 கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இதுல இருந்து தெரியுது நீ எவ்வளவு பெரிய ரவுடின்னு. ஆனா ரவுடிக்கே ரவுடிடா. சரி சரி, தெரியாம பண்ணிட்டீங்க, மன்னிச்சு விட்டுறேன்னு. இனிமே நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டி பாவண்ட ரொம்ப ஓர பண்ணாத. ஏன் நம்மள கலாய்க்கிறதுதா? இந்த பொண்ணுங்க கலாய்ச்சதை விட நம்ம தான் நிறைய கலாய்ச்சிருக்கோம். இவங்க பண்ணதெல்லாம் கம்மி. அப்படியே வாரத்துல இருந்து குதிச்சவனாட்டாமே பண்ணுவான். பேசுவோம்டா, நல்லா தானே இருக்கு. உங்களோட பிள்ளைங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் மனசு மாறிடும்டா. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதா ஸ்ட்ராங்கா இருக்கும். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேர் நோட் எழுதுறதுனால ரெக்கார்ட் எழுதுனா அவனுக்கு தாண்டா எழுதி தருவாளுங்க. சும்மா ஒரு முட்டையை மட்டும் வாங்கி கொடு, அதெல்லாம் தன்னால எழுதி தருவாளுங்க. கண்டிப்பா ஃபேர் நோட்ல எழுத சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ், ஹோம்ஒர்க், சம் இது எல்லாமே அவளுக்கு தானே போட்டு வருவாளுங்க. போடுறத வாங்கி நம்ம போட்டுக்கணும் எழுதி கொடுப்பாளுங்கடா. அதுக்கு தான் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். சோறு கூட நல்லா கொண்டு வருவாளுங்கடா, வாங்கி தின்னுக்கலாம். சரி, ஓகே, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். ஃப்ரெண்ட் மன்னிச்சுட்டான். சரி, நம்மளாம் இன்னைக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அறிவேட்ட முண்டான் இந்த சைடு வா. இங்க நின்றா அண்ணா.
கேர்ள் யாரு பாய் யாருன்னு தெரியலடா. வாடா. டேய் கருவாயா, உன்னை கருவாயா கூப்பிட்டுக்கலாமா? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா கிளாஸ் ரூம்ல வச்சு கூப்பிட்டா அவ்வளவுதான் பாத்துக்கோ. தீக்குச்சி. பர்றா பேர்லாம் வச்சிட்டீங்க போல. ஆமாமா, இவன் உனக்கு தீக்குச்சின்னு பேர் வச்சுட்டான். நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், அதுக்கு அருவா மண்டைன்னு பேர் வச்சேன். அருவா மண்டையா? டேய் பரங்கிக்கா மண்டையா, என் மண்டைய பார்த்தா உனக்கு அருவா மண்டை மாதிரி இருக்கா? யாருக்கு மேல பட்ட பேர் எனக்குலாம் வச்சா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்பதான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி கோவப்படுறேன். ரொம்ப ஓவரா பண்ணாது. என்ன அருவா மண்டை அருவா மண்டை? பரங்கிக்கா மண்டையா? அந்த பிள்ளைக்கு பேரு டோரா மண்டை. ஏய் டோரா மண்டையா, பேர் நல்லா இருக்குடா. தேங்க்யூ. வாரத்துல 2 நாள் இருக்கிற பிடி பீரியட ஒரு நாள் எக்ஸசைஸுக்கும் ஒரு நாள் பிடி பீரியட் தான் விடுவாங்க. ஆனா இந்த 2 நாளுமே நம்ம பிடி பீரியட் மாதிரி மாத்திரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் கிளாஸ்ல இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா பிடி பீரியட்ல விளையாட்டே ஆகணும். எக்ஸசைஸ்க்குலாம் வேலையே இது. பிடி மிஸ்ஸ பார்த்தோம், ரொம்ப ஓவரா பண்ணுது மிஸ். அது கொஞ்சம் அடிக்கடி